பொதுவாகவே நம்ம எல்லார் ஆத்துலேயும் வந்து துளசி வச்சுருப்போம். துளசியோட ஆன்மீக ரீதியாகவும் அதோட புனித தன்மையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துளசி வந்து ஆன்மீகத்தில் மிகவும் புனிதமானது, பெருமாளுக்கும் உகந்ததாகவும் கருதப்படுகிறது. துளசி செடியை வந்து மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னும் சொல்லுவாள். இது நம்ம ஆற்றுல வைக்கிறதுனால நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரித்து தோஷங்கள் நீக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை அருளும். தினமும் துளசிக்கு நீர் விட்டு மாலை நேரத்தில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது வந்து நமக்கு மகிழ்ச்சி தரும். இன்னொன்று வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையாவே இருக்கும். இது கட்டாயம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் மைண்டாக இருக்கும். துளசியோட ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா திருமாலின் மார்பில் துளசி என்றும் நீங்காது ஆடும். எனவே பெருமாளோட வழிபாட்டில் வந்து துளசி வந்து கட்டாயமாக இருக்கும். துளசி செடி வந்து இருக்கும் இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் சொல்லுவாள். துளசி தீர்த்தம் அருந்துவது வந்து பாவங்களை போக்கி புண்ணியம் தரும். அதே மாதிரி துளசி மாலை அணிந்து அல்லது கையில் வைத்து ஜபிப்பது வந்து 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரக்கூடியது. நம்ம ஆற்றுல வந்து துளசி மாடத்தை எங்கே வைக்கலாம் அப்படின்னா வடக்கு திசையில் வைத்தோன்னா ரொம்பவும் நல்லது வாஸ்து ரீதியாக அப்படின்னு சொல்கிறான். துளசியை வந்து என்றைக்கெலாம் பறிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் நம்ம பறிக்கக்கூடாது. அதுக்கு உகந்த நாட்கள் பறிக்கலாம். பறிக்கக்கூடாத நாட்கள் பார்த்திங்கன்னா ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி மற்றும் ஏகாதசி, துவாதசி, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள் வந்து துளசியை வந்து பறிச்சிடவே கூடாது. இந்த மாதிரி வரும் நாட்களில் முதல் நாளே நம்ம துளசியை பறித்து வச்சிடலாம். அதே வந்து துளசியை பறிக்கும் போது அது என்ன மந்திரம் சொல்லணும், ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா துளசி தேவியே நமகா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த துளசியை வந்து நம்ம பறிக்கணும். துளசியை வச்சு அந்த மண்ணை வந்து நம்ம நெத்தியில் எடுத்துக்கிறதுனால கிருஷ்ணனோட அருளை நமக்கு தரும். ஆற்றுல வந்து துளசி வச்சோன்னா தீய சக்திகள் எல்லாமே போய் நமக்கு குட் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துளசிக்குன்னு ஸ்லோகம் இருக்குது. இந்த துளசி ஸ்லோகத்தை நம்ம சொல்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். நல்லது நடந்துச்சுன்னா நம்ம எது வேணாலும் சொல்லலாம் இல்லையா? அதனால் இந்த ஸ்லோகம் வந்து கட்டாயம் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக சொல்லுங்க. துளசிக்கு நம்ம தனியாக வழிபடுறோம்ல, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து அதுக்கு பூ வச்சு சந்தனகுமம் இட்டுண்டு தீபாரதனை காமிச்சு இது பால் வச்சு நிவேதியம் பண்ணால் ரொம்ப நல்லது. டைம் கிடைக்கும் போது இந்த ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்க, சொல்கிறேன். என் கூடவே நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. கூகுளையும் நீங்கள் சாதாரணமாக சர்ச் பண்ணலாம். துளசி ஸ்லோகம் அப்படின்னு சொன்னால் இது ஸ்லோகம் வந்துடும். நான் படிக்கிறேன், நல்லா பொறுமையாக படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸ்ரீமத் துளசி அம்மா, திருவே கல்யாணி அம்மா, வெள்ளிக்கிழமை தனில் விளங்குகின்ற மாதாவே, செவ்வாய்க்கிழமை தனில் செழித்து வந்த செந்தூரவே, தாயாரே உந்தன் தாளடியில் நான் பணிந்தேன், மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன், பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே, பரிமளிக்கும் கொழுந்தே நமஸ்தே, அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே, அஷ்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே, ஹரிவுடைய தேவி அழகி நமஸ்தே, வனமாலை என்னும் மருவே நமஸ்தே, வைகுண்ட வாசின் மகிழ்வாய் நமஸ்தே, அன்புடனே நல்ல அருந்தலசி கொண்டு வந்தேன், மண்ணில் மேல் நட்டு மகிழ்ந்து நல்ல நீர் ஊற்றி, செங்காவி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்தேன், பழங்களுடன் தேங்காயும் தாம்பலம் தட்டில் வைத்தேன், புஷ்பங்களை சொரிந்து பூஜித்த பெயர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிகேஷர் தான் கேட்க, மங்களமாய் துளசி மகிழ்ந்து தானே உரைப்பாள், மங்களமாய் எண்ணெய் வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்களுக்கு தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன், தரித்திரத்தை நீக்கி செல்வ பலன் நான் அளிப்பேன், கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டி வைப்பேன், கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன், மும்மூர்த்திகள் பூஜை செய்தால் மோட்ச பலன் நான் அளிப்பேன், கோடிக்காரம் பசுவை கன்றுடன் கொண்டு வந்து கொம்புக்கு பொன் வைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கைகரை கனியிலே கிரகண புண்ணிய காலத்திலே வாளோரவி அந்தனர்க்கும் மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன், இத்தனையும் சத்தியம் என்று சொல்லுமே அப்படியே ஆகவென்று திருமால் அறிக்கையிட்டாள். இப்படியே அன்புடன் ஏற்று தொழுதவருக்கு அற்புதமாய் ஆகவென்று திருமால் அறிக்கையிட்டால். இப்படியே அன்புடன் ஏற்றி தொழுதவர்களுக்கு அற்புதமாய் வாழ்ந்திடுவார் பரதேவி தன் அருளாள். இந்த ஸ்லோகத்தை விளக்கு ஏற்றிட்டு காலம்பரை துளசி மாடத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு காலம்பரையும் சாயந்தரமும் இருவேளையும் நீங்கள் சொல்லிகிட்டே வர உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடைக்கும். ஏன்னா துளசியை வந்து ஆற்றுல வந்து ஒரு சுவாமியாக பாவிச்சு அதுக்கு சுவாமிக்கு நம்ம என்னெல்லாம் புஷ்பங்கள்லாம் போட்டு தீப துபாரணை காமிச்சு நெய்வேத்தியெல்லாம் பண்ணுறோம்ல, அதே மாதிரி துளசிக்கு நம்ம எல்லாம் செய்ய 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 நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லது வந்து மென்மேலும் உயரும். இதை வந்து இந்த துளசி சுவாமிக்குன்னு சொல்லி நம்ம தனியாக துளசி வச்சுக்கணும். இதை வந்து ஆற்றுக்கு நம்ம உபயோகிக்கக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா ஏதோ சளி ஜுரம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து துளசி இலையை வந்து அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணுற துளசியை வந்து நம்ம பறிக்கக்கூடாது. சுவாமிக்குன்னு தனியாக துளசி வச்சுக்கணும், அதை நம்ம பூஜை பண்ணணும்.
தனியாக துளசி வந்து வச்சுட்டு உபயோகிக்கும் போது நீங்கள் வந்து அதை வந்து ஆற்றுக்கு உபயோகிக்கலாம். குழந்தைங்களுக்கு துளசிக்கு எடுத்து அந்த சளி இருமலுக்கு எடுக்கிற இல்லைன்னு அதுக்கு தனியாக வச்சுக்கணும், இதுக்கு தனியாக இருக்கணும். சுவாமிக்கு பூஜை பண்ணுற துளசியை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு நீங்கள் பறிக்கக்கூடாது. பறிச்சே அப்படின்னா துளசி அப்படியே நமக்கு போயிடும். துளசியை நம்ம மேலும் நல்லா வளர 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 நாமளும் நல்லபடியாக உயர்ந்து கொண்டே போவோம். இது வந்து அப்படியே வந்து உண்மை. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஐப்பசி மாதத்தில் வர துவாதசியில் வந்து துளசிக்கு வந்து துளசி கல்யாணம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாள். அதெல்லாம் நல்லபடியாக நம்ம ஒரு அப்படி ஒன்றும் நம்ம மேலும் ரொம்ப தாம்தூம் பண்ண முடியினாலும் அட்லீஸ்ட் துளசிக்கு வந்து சந்தனகுமம் வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு பால்லாம் வச்சு நம்மளால் முடிஞ்ச ஒரு சக்கரை பொங்கல் வச்சு அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணி மனசார சுவாமி நீங்கள் வேண்டியது நெய்வேத்தியம் பண்ணினாலே உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். துளசிக்கு வந்து ரொம்பவுமே புனிதமானது. அதுக்கு சுவாமிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் வந்து துளசிக்கு நம்ம கொடுக்க நமக்கு வந்து அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். கிருஷ்ணர்லேயே 2 வகையான துளசி இருக்குது. துளசியிலே 2 வகையான இருக்குது. ஒன்று வந்து பச்சை துளசி, இன்னொன்று வந்து கருந்துளசி. இந்த கருந்துளசி வந்து கிருஷ்ண துளசி அப்படின்னு சொல்லுவாள். கிருஷ்ண துளசி பொதுவாகவே ஆற்றுல இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லது. துளசியை வந்து நல்லபடியாக வேண்டிக்கோங்க, நல்லபடியாக ஜெபிக்கோங்க. நன்றி. துளசி ஸ்தோத்திரத்தை வந்து இந்த பக்கம் வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா நீங்கள் சாதாரணமாக கூகுளில் வந்து சர்ச் பண்ணாலே ஸ்ரீமத் துளசி அம்மா அந்த பாடல் வந்துடும். அதாவது துளசி ஸ்தோத்திரம் அப்படின்னாலே வந்துடும். இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து படிச்சுட்டே வாங்கோ.